ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் சமையல். மாதா ஊட்டாத சோறும் மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மாங்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு பொடுசாக கட் பண்ணி தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு வானல் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அது தனியாக எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிறணும். அப்புறம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடான உடனே 200 ml நல்லெண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அதில் போட்டு நல்லா பொரிய விடணும். பொரிஞ்ச பிறகு நம்ம மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மாங்காய் இதில் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. எண்ணெயில் மாங்காய் நல்லா வதங்கணும், அந்த எண்ணெயிலேயே வேகணும். அப்போ தான் மாங்காய் கெட்டு போகாது ஊறுகாய். நம்ம தண்ணின்னு ஊற்றிடக்கூடாது. அதில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே எண்ணெயிலேயே அது வெந்து வரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறணும். நம்ம கடுகு வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அது இதில் போட்டுக்கிறணும். அப்புறம் ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா எண்ணெய் கக்கிற அளவுக்கு வதக்கி விட்டோம்னா மாங்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது தயிர் சாதத்துக்கு, எல்லா சாதத்துக்கும் இது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.